ஓவராக ஆட்டம் போட்ட அம்பானிக்கு 15,000 கோடியில் செக் வைக்கும் ரத்தன் டாடா. விரைவில் அதிவேக 5G இன்டர்நெட் சேவை. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அம்பானி அண்ட் ரத்தன் டாடா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் மொபைல் ஒவ்வொருவருக்கும் அத்தியாவசிய பொருளாக அமைந்துவிட்டது. அந்த வகையில் எது இருக்கோ இல்லையோ மொபைல் கண்டிப்பாக எல்லோருடைய கையிலும் இருக்கிறது. அதற்கு காரணம் இன்டர்நெட் வசதி இருப்பதால் சோசியல் மீடியாவில் பல விஷயங்களை தெரிந்து கொண்டு நேரத்தை செலவழிக்க பயன்படுகிறது. அதனால் அதிவேகமாக இன்டர்நெட் வசதியை தரக்கூடிய 5G சேவைக்கு ஒவ்வொருவரும் அடிமையாகி கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் ரிலையன்ஸ் ஜியோ, பாரதி ஏர்டெல், வோடபோன், ஐடியா போன்ற முன்னணி டெலிகாம் நிறுவனங்கள் கட்டணத்தை அதிகரித்து கொண்டே வருகிறார்கள். இதனால் வேறு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு ரீசார்ஜ் பண்ணி 5G சேவையை மக்கள் பெற்று வருகிறார்கள். குறைந்த கட்டணத்தில் 5G சேவையை கொடுக்கும் BSNL. ஆனால் இதை தடுக்கும் பொறுப்பாக BSNL நிறுவனம் அவர்களுடைய டெலிகாம் மார்க்கெட்டில் பல யுக்திகளை ஃபாலோ பண்ணி வருகிறார்கள். ஏற்கனவே மற்ற டெலிகாமை விட BSNL கட்டண சேவை கம்மியாக தான் இருக்கிறது. இதனால் தற்போது மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக BSNL-க்கு மாறி வருகிறார்கள். அந்த வகையில் நாளுக்கு நாள் BSNL சிம் கார்டு விற்பனை எகிரி கொண்டே வருகிறது. அதற்கு காரணம் மலிவான விலையில் கஸ்டமர்கள் திருப்தி அடையும் வகையில் மாதாந்திர கட்டணத்தை குறைத்து மக்கள் கண்ணை மூடிக்கொண்டு BSNL சிம்மை வாங்கும் அளவிற்கு போய்விட்டார்கள். ஆனாலும் சிலர் BSNL போகாமல் இருப்பதற்கு காரணம் இன்டர்நெட் சேவை அதிவேகமாக கிடைக்காமல் இருப்பதால்தான். அதனால் இதை சரி செய்யும் விதமாக BSNL நிறுவனத்துடன் ரத்தன் டாடா நிறுவனம் கைகோர்த்து இருக்கிறது. கிட்டத்தட்ட 15,000 கோடியில் BSNL நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போட்டிருக்கிறது. அந்த வகையில் இப்பொழுது அனைத்து கிராமங்களிலும் 4G சேவை அதிவேகமாக கிடைப்பதற்கு எல்லா வேலைகளையும் பார்த்து வருகிறார்கள். இதனைத் தொடர்ந்து இன்னும் கூடிய விரைவில் 5G இன்டர்நெட் சேவையை கம்மி விலையில் கொடுப்பதற்கு தயாராகி விட்டார்கள். இதனால் ஜியோவை விட பெஸ்ட் சிம் BSNL தான் என்று மக்கள் அனைவரும் BSNL சிம்மை வாங்க போகிறார்கள். என்னால தான் 5G அதிவேகமாக கொடுக்க முடியும் என்று ஓவராக ஆட்டம் போட்டு கஸ்டமர்களின் நிலைமையை கொஞ்சம் கூட யோசிக்காமல் கட்டணத்தை அதிகரித்து கொண்டு போன அம்பானிக்கு செக் வைக்கும் விதமாக ரத்தன் டாடா எடுத்த அதிரடி முடிவால் தற்போது மக்கள் சந்தோஷத்தில் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஜியோ, ஏர்டெல், வோடபோன் நிறுவனங்கள் அதிக கட்டணத்தை உயர்த்தி 28 நாட்களுக்கு மட்டுமே என்று ஒரு கோட்பாட்டை வைத்திருந்தார்கள். ஆனால் BSNL நிறுவனம் மலிவான விலையில் 30 நாட்களுக்கு இன்டர்நெட் சேவையை கொடுக்கிறது. அத்துடன் வெறும் 110 ரூபாய்க்கு அன்லிமிடெட் கால்கள் கிடைக்க போகிறது. ஜியோ, ஏர்டெல், வோடபோன், ஐடியா நிறுவனங்களின் ரீசார்ஜ் விலையேற்றத்துக்கு பிறகு BSNL நிறுவனத்துக்கு மாறும் கஸ்டமர்கள் எண்ணிக்கை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிகரித்துவிட்டது. மிகவும் மலிவான விலையில் திட்டங்கள் இருப்பதால் கண்ணை மூடிக்கொண்டு BSNL சேவைக்கு மாறுவதை பார்க்க முடிகிறது. இது நாளடைவில் ஜியோ vs BSNL போட்டியாக மாறிவிடும் போலிருக்கிறது. இப்போது நடக்கும் சம்பவங்களை பார்த்தால் ஜியோவுக்கும் BSNL-க்கும் போட்டி நடப்பதாகவே தெரிகிறது. இதேபோல 399 ரூபாய் ஆரம்ப விலையில் கிடைக்கும் பிராட்பேண்ட் திட்டத்தில் யார் பெஸ்ட் என்ற விவாதம் கஸ்டமர்களிடையே தோன்றி இருக்கிறது. ஏனென்றால் பெரும்பாலான கஸ்டமர்கள் இந்த திட்டங்களை பயன்படுத்தி வருகின்றனர். இவற்றில் கிடைக்கும் டேட்டா சலுகைகள் நம்ப முடியாதபடி இருக்கிறது. ஜியோ 399 ரூபாய் திட்ட விவரங்கள். ஜியோ 399 ரூபாய் பிளான் டீடைல்ஸ். இந்த பிராட்பேண்ட் திட்டத்தில் பிராட்பாண்ட் பிளான் 30 MBPS வேகத்தில் டேட்டா சலுகையை பெற்று கொள்ளலாம். அதிகபட்சமாக 3.3 GB டேட்டாவை பெற்று கொள்ள முடியும். இதுபோக லேண்ட்லைன் கனெக்ஷன் மூலம் அன்லிமிடெட் வாய்ஸ் கால்கள் சலுகையை பெறலாம். இந்த பிராட்பேண்ட் திட்டத்துக்கு 30 நாட்கள் வேலிடிட்டி வழங்கப்படுகிறது. இதை தவிர வேறு சலுகைகள் கிடையாது. ஆனால் BSNL-இல் கூடுதலாக சலுகைகள் கிடைக்கின்றன. ஆனால் மொத்த டேட்டாவை பார்க்கையில் சற்று குறைவாக இருக்கிறது. இருப்பினும் ஜியோ சேவை கிடைக்காத மலை, கிராமங்கள் மற்றும் தொலைதூர பகுதிகளிலும் இந்த BSNL பிராட்பேண்ட் சேவைகள் கிடைக்கும். அதே நேரத்தில் வணிக ரீதியாக கிடைப்பது இல்லை. இந்த திட்ட சலுகைகளை பார்ப்போம். பிஸ்மில்லை பிடித்தவர்கள் ஒரு லைக் போடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பாய்.